இந்த நியூ இயருக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க? ரெசல்யூஷன். அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு 50,000 சேர்த்து வைக்கணும். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக்ஸ் வைக்கணும். இல்ல ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தையாவது விடணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா இதோட நிதர்சனமான உண்மை என்னன்னா 91% மக்கள் இத பண்ணவே மாட்டாங்க. வெறும் 9% மக்கள் மட்டும்தான் இதுல வெற்றி பெறாங்க. இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் வியடா இருக்கலாம், பட் இதான் உண்மை. ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் என்னுடையதா இருக்க போது, இந்த வருஷம் நமக்கானது அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு வருஷமும் முயற்சி பண்றோம். ஆனா அது அந்த அளவுக்கு நல்ல வருஷமா இருக்காது நமக்கு. கரெக்ட் தானே? நீங்க செட் பண்ண கோல்ஸோ இல்ல நீங்க முடிவெடுத்த ரெசல்யூஷனோ அதுல வெற்றி பெற முடியலன்றதுக்கு நீங்க நிறைய காரணம் வச்சிருப்பீங்க. அதுல சில பேர் அதுக்கு நான் தான் காரணம், நான் மட்டும்தான் காரணம்னு பிளேம் பண்ணுவாங்க. பட் அது உண்மை இல்ல. இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். உங்களை தோக்கடிக்க ஒரு கூட்டமே வேலை செய்யுதுன்னு சொன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. யார் அந்த கூட்டம்? அவங்க எதுக்கு நம்மள தோக்கடிக்கணும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த பதிவுல கிடைக்கும். Are you ready? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவேஸ். வெல்கம் டு தி சேனல் talkseries_podcast. ஒவ்வொரு வருஷமும் ரெசல்யூஷன் எடுத்து தோத்து போன நமக்கு அதோட காரணம் என்னன்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை. அப்படியே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சாலும் அதுதான் உண்மையான காரணமானு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். நான் சொல்ல போற இந்த காரணம் உங்களுக்கு ஒரு ஜோக் மாதிரி தெரியலாம், ஆனா அதான் உண்மை. அது சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவா? இது சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது. பட் நீங்க நினைக்கிற அளவுக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. இன்ஸ்டாகிராமோட ஒரு வருஷம் வருமானம் எவ்வளவு தெரியுமா? $50 பில்லியன். அதாவது 5,000 கோடி டாலர்ஸ். ஒரு டாலரோட மதிப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட 83 ரூபாய் இருக்குது. அப்போ 5,000 கோடி டாலருக்கு நம்ம இந்திய மதிப்புப்படி எவ்வளவுனா கிட்டத்தட்ட 4,16,000 கோடி. நமக்கு இலவசமா ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதுல யாருக்கோ ஆதாயம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு வருஷத்துல இன்ஸ்டாகிராமால பல லட்சம் கோடி வருமானத்தை பெருக்க முடியுதுன்னா யாரால? உங்களால. குறிப்பா சொல்லணும்னா உங்க நேரம் தான் பணம். இந்த சோஷியல் மீடியாக்குள்ள ஒரு போரே நடக்குது. யாருக்காக? உங்களுக்காக, உங்க நேரத்துக்காக. இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் ஒன்றும் ஆக்சிடென்டலா நடக்கிற விஷயம் கிடையாது. எல்லாமே திட்டம் போட்டு தான் நடக்குது. சோஷியல் மீடியா அவங்க போரை நிறுத்த போறதே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அதுல யாராவது ஒருத்தர் ஜெயிச்சுட்டே தான் இருப்பாங்க. தோக்க போறது சோஷியல் மீடியாவை ஜோக்குன்னு நினைச்ச ஜோக்கர் ஆகிய நாம தான். பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தொழில் பண்றது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். உங்களுடைய நேரம். உங்களால ஒரு நேரத்துல நிறைய விஷயங்கள் மேல கவனத்தை செலுத்தவே முடியாது, நேரத்தையும் செலவிட முடியாது. நிறைய நேரங்கள்ல நாம ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் நேரத்தை செலவிடுவோம், கவனமாவும் இருப்போம். ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 46% மணி நேரத்தை நம்ம சோஷியல் மீடியால கவனத்தை செலுத்துறதாகவும் நம்ம நேரத்தை செலவிடுறதாகவும் சொல்றாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் a half day. கிரேசியா இருக்குதுல்ல? நீங்க நம்பலேனா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மொபைலை எடுத்து உங்களோட ஸ்கிரீன் டைம் எவ்வளவுன்றதை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு ஆப்லயும் எவ்வளவு மணி நேரத்தை செலவழிச்சிருக்கீங்கன்றத எடுத்து பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள்ல நம்மளோட மொபைலை எத்தனை தடவை எடுத்து பாக்குறோம்? அதுல கால் வந்தாலும் வராட்டியும், மெசேஜ் வந்தாலும் வராட்டியும், நோட்டிபிகேஷன் வந்தாலும் வராட்டியும் எடுத்து ஒரு தடவை அன்லாக் பண்ணி டைம் ஆச்சும் பார்ப்போம். ஆனா அது பல நேரத்துல நம்மள ஏதாவது ஒரு ஆப்ல கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் கேட்கவே வேண்டாம், அது மணிக்கணக்கா போகும். 1 hour 1.5 hour. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். Sounds like a trap. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2019 வரைக்கும் நாம இந்த மாதிரி இருந்ததே இல்லை. அண்ட் தென் இன்டர்நெட்டோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாவே இருக்குதுன்னு சொல்லலாம். கடந்த 10 வருஷத்துல ஒரு டைம்ல ஒரு MP3 டவுன்லோட் பண்றது கூட நமக்கு 10 நிமிஷம் ஆகும். ஆனா இன்னைக்கு பெரிய ஃபைல்ஸ் ஜிபி கணக்குல இருந்தாலும் நம்மளால ஈஸியா அனுப்ப முடியுது, டவுன்லோட் பண்ணவும் முடியுது. இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலும் 2019க்கு அப்புறம் நம்ம ஸ்மார்ட் போனோட யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். உலக அளவுல ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நாளைக்கு 46% மணி நேரத்தை ஸ்மார்ட் போன்ல செலவிடுறான்னா இது ரொம்ப பயங்கரமான விஷயம். இது எந்த அளவுக்கு பயங்கரம்னா இதுக்கப்புறம் வரப்போற ஜெனரேஷன் தன்னோட அப்பா அம்மா கிட்ட கூட பேச மாட்டாங்க. சமூக வலைத்தளங்கள்ல பேச தெரிஞ்சவங்களுக்கு சமூகத்துல பழக தெரியாது. நல்ல வேலை நான்லாம் 90s கிட்ஸ், தப்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வர்ற ஜெனரேஷன் நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ற வார்த்தைலாம் நான் காலேஜ் படிக்கும்போது நான் கேட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பையன் டிப்ரெஷன் சொல்றான். எதுக்குடான்னு கேட்டா படிக்க சொல்றாங்க
தேவைன்னு சொல்றான். காரணம் சமூக வலைத்தளம். இது மறைமுகமாவோ நேரடியாவோ அந்த மாணவனை பாதிக்குது. ஒவ்வொரு வருஷமும் கோல் செட் பண்ணி மத்த எல்லாரும் மாதிரி தூங்க போறியா, இல்ல சோசியல் மீடியாவை ஓரமா வச்சு உன் பாதையில இருந்து விலகாம ஓட போறியா? ரெண்டுமே உன் கையில தான் இருக்குது. சமூக வலைத்தளங்கள் நம்ம வலது கையில இருக்கிறதுனால அடிக்கடி அதை எடுத்து நோண்டி பார்த்துட்டே இருக்கிறோம். கொஞ்சம் எடுத்து ஓரமா வைங்க. உங்களுக்காக நீங்க பண்ண வேண்டியது ஏராளமா இருக்குது. உங்க கவனத்தை அதுல செலுத்துங்க. சரக்கு, தம்மு, போதைப் பொருள் எந்த அளவுக்கு அடிக்ஷனோ அதே அளவுக்கு சமூக வலைத்தளமும் ஒரு அடிக்ஷன்றத புரிஞ்சுக்கணும். 91% மக்கள் மாதிரி ரெசல்யூஷன் எடுத்துட்டு தூங்க போறியா, இல்ல மீதி இருக்கிற 9% மக்கள் மாதிரி வெற்றியாளனா மாற போறியா? வெற்றியாளனா மாறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவேஸ். ஓகே, பாய்.